அவர் முதல்ல வந்து அவருடைய அரசியலை பேசட்டும். அவர் அரசியல் வந்து என்னன்னே தெரியல அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கி அகில இந்திய அளவில் ஒரு பிஜேபி என்பது தமிழ்நாட்டுக்கு விரோதமாக அது செயல்படுது. கடந்த கிட்டத்தட்ட பல வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அன்றாடம் வந்து அவங்க களத்தில் நிற்கிறாங்க, நின்று ஒன்று ஒன்றா பண்ணுறாங்க. அது திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், அதில் தேர்தல் கமிஷனாக இருக்குது, எல்லாமே அவங்க தான் களத்தில் நிற்கிறாங்க. ஆனால் களத்திலே இல்லைன்றார் அவர். களத்தில் எனக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறதே வந்து அது வந்து பிஜேபியை காப்பாற்றி விடுற மாதிரி தான் அது இருக்கே தவிர, அதனால் இப்போ வந்து கொள்கை எதிரின்னு அவர் சொல்கிறாரு. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகனா, கொள்கை அரசியல் வேறு வேறு இல்லை. கொள்கை தான் அரசியல், அரசியல் தான் கொள்கை. அதிலே ஒரு முரண்பாடாக இருக்குது. அதனால் திமுக ஆட்சியை தான் தொலைச்சிக்கிட்டோம், அதான் தீய சக்தி, அதான் தீய சக்தின்னு ஒரு பலுவாக வந்து ஓங்கி சத்தம் போட்டு பேசுகிறாரு. தீய சக்தின்னா என்ன? அது இப்போ தீய சக்தி இந்தியாவில் எது? யார் தீய சக்தி? இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு நிதியே கொடுக்க மாட்டேங்கிறான், மும்மொழி திட்டத்தை திணிக்கிறாங்க, இந்தி மொழியை திணிக்கிறாங்க, எல்லா வந்து அரசாங்கத்துடைய எல்லா விதமான ஒரு அரசியல் சாசன அந்த சுயேட்சையான அமைப்புகளை பூரா கையில் வச்சு இந்தியாவை வந்து பாழ்படுத்துகிறாங்க. இப்போ அவங்க தான் தீய சக்தி நம்ம சொல்கிறோம். அப்படி தான் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தான் நம்ம வந்து பார்க்குற அரசியலை. அதனால் விஜய் பேசுகிற அரசியல் என்பது நேர் எதிரானது. அது ஏதோ ஒரு வகையில் பிஜேபிக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறதா தான் அது இருக்குது. அதனால் அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அது விரோதமாக போய் நிற்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. அவரெல்லாம் அரசியலில் வந்து முதலமைச்சர்லாம் சாத்தியமே இல்லை. அவர் ரசிகர்கள் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2K கிட்ஸு, ஒரு 14 வயசு 15 வயசு ஓட்டே இல்லாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவர் வரட்டும், 2031 பார்க்கலாம் அவரை எப்படின்னு பார்க்கலாமே தவிர, இப்படி வந்து அரிபரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து நாட்டில் வந்து அவருக்கான ஒரு தலைமை பீடம் என்பது ரொம்ப ஆபத்தானது. அப்படி தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கிறது ரொம்ப ஆபத்தானதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர் அப்படி தான் சொல்லணும். அவர் உள்ளுக்குள்ள கட்சிகள் இருக்கிறப்போ அந்த மாதிரி தான் சொல்லணும், வேறு வழி இல்லையே. 34% வந்துட்டு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. குட்டாம்போக்கில் அடித்து விடுறது தானே அவங்களுடைய கணக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், வர்ற கூட்டம் எல்லாமே வந்துட்டு ஓட்டாக மாறிடும். அதுவும் வந்துட்டு தலைக்கு அவங்க வந்துட்டு ஒரு குடும்பத்தினுடைய 5 ஓட்டு இருக்குதுன்னு சொன்னால் 5மே நமக்கு வந்துடும் அப்படிங்கிற சொல்லி நினைக்கிறாங்க. இன்னைக்கு சூழ்நிலையில் வந்துட்டு அரசியல்வாதியுடைய பொண்டாட்டியே அந்த அரசியல்வாதிக்கு வந்துட்டு ஓட்டு போடுவாளாங்கிறது சந்தேகம். இவங்களுடைய கணக்கு இப்படியா இருக்குது. இப்படிங்க இப்போ தான் ஒரு நுழைஞ்சிருக்கு அரசியலில் வந்து பழந்தினி கோட்டை போட்டோம்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. திமுகன்ற ஒரு கோட்டை இருக்குது, அப்புறம் அதிமுக கோட்டை இருக்குது. இவர் எடுத்தவொடனே எப்படி வந்து அது அவர் கொள்கை அதனால அவருடைய இதனால அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் சார் என்ன ஒன்று கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குங்க இந்த எலெக்ஷன். இது வரைக்கும் பார்த்துடாத அரசியலாக இருக்கும். எம்ஜிஆர் வந்து எப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு 20-25 ஆண்டு கால தலைவராக இருந்தவர். அவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அண்ணாவுடைய தம்பி, கலைஞருடைய நண்பர். அவர் நிறைய அரசியல் பாலபாடம் பயின்று நிறைய வந்து களத்தில் அவர் வந்து நிறைய சினிமாக்கள் அந்த கருத்துக்களை கொண்டு போய் அதன் பிறகு வந்து அவர் வந்து தனி கட்சி தொடங்கினார். தனி கட்சி உடனே தொடங்கி உடனே மந்திரி ஆகலை. அவர் ஒரு 20-25 வருஷ காலம் அதுக்கு முன்னால் ஒரு காங்கிரஸ்காரராக இருந்தவர். 1950 காங்கிரஸ்காரராக இருந்தவர். 52க்கு பிறகு தான் அவர் திமுகவில் வர்றாரு. அதுக்கு பிறகு நிறைய வந்து அவர் உதயசூரியனை திமுக கொடியை அறிமுகப்படுத்தி திமுகவை வேலை செய்கிறார். ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஜனங்க வந்து கலைஞர் பின்னால் இருந்தாங்க. அதான் 2 பிரிவாக இருந்தது. அது வந்து ஒரு 20%, இது ஒரு 28%. அவ்வளோதான், ஒரு 7%, 5% வித்தியாசமாக எம்ஜிஆர் இருந்தார். அப்போயும் அவர் பரிணமிச்சிட்டார். 77 ஒரு 72 கட்சியார் 77 வந்தது இயல்பானது தான். எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது. எம்ஜிஆர் மாதிரி அதுக்கான எந்த தகுதியும் விஜய்க்கு இல்லை. அப்படி இல்லவே இல்லை. அவர் படத்தில் எந்த கருத்துக்களையும் ஆணித்தரமாக சொல்லலை. அது ஒரு வலதுசாரி மாதிரி தான் அவரை பார்த்தா தெரியுது. ஏன்னா அடிதடி
வந்து மாஸ் ஹீரோ அப்படிங்கிறதெல்லாம் எங்கே போய் நிற்கணும் அந்த கருத்தியல் வந்து அது பிஜேபிக்கு தான் போய் உதவியாக நிற்கும். இந்த வலதுசாரி கருத்தியலுக்கு தான் உதவியாக நிற்குமே தவிர அது இடதுசாரிகளுக்கோ இல்லை வந்து தமிழ்நாட்டில் உள்ள திராவிட இயக்கத்துக்கோ பெரியார் இயக்கத்துக்கோ அது எந்த விதத்துலையும் உதவியாக இருக்காது. நிச்சயமாக வந்து விஜய் அரசியலை கற்றுக்கிட்டு வரட்டும், மக்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டால் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அரசியல் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது, சமூக நீதி இருக்குது, இடஒதுக்கீடு இருக்குது, மத நல்லிணக்கம் இருக்குது, மத சார்பின்மை, இப்படி பல்வேறு இது இருக்குது. இதுக்கு நேர் எதிரான ஒரு செக்ஷனாக பிஜேபி இருக்குது. அதனால் அந்த இதை புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லது அவர். அதுதான் என்னுடைய பார்வை. தமிழ்நாட்டில் வந்து அவர் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் எம்ஜிஆர் ஆக முடியாது, அது சாத்தியமே இல்லை. எம்ஜிஆர் மாதிரி பல பேர் வந்துட்டாங்க, இங்கே தோல்வி அடைஞ்சாங்க. கமலஹாசனே தோல்வி அடைஞ்சார். அதனால் சாத்தியம் இல்லைன்றதான். எம்ஜிஆர் அப்படி சொல்ல கிடையாது. அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் வந்துட்டு திராவிட கழகத்தோடு வந்துட்டு பயணித்தார். காங்கிரஸில் இருந்தார், மறுபடியும் அண்ணா கூட சேர்ந்து அரசியலில் பயணப்பட்டார். நிறையா வந்துட்டு ஒர்க் பண்ணார். அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு அவருக்கு சீட் கொடுத்தாங்க. அவர் எம்எல்ஏவானார். ரொம்ப சிரமப்பட்டு தான் முன்னுக்கு வந்தார ஒழிய விஜய் மாதிரி வந்துட்டு வரும்போதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி வர கிடையாது. ரெண்டாவது, அவருக்கு அனுபவப்பட்ட எல்லா ஆளுகளும் வந்துட்டு கூட வந்தாங்க. இவருக்கு அப்படி யாரும் வர கிடையாது. இப்போ செங்கோட்டையன் எடுத்தால் அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அந்த வாச்சாத்தி கற்பழிப்பு கேஸில் வந்துட்டு அவருக்கு சம்மந்தம் இருக்குதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தானே வந்துட்டு இங்கே வந்திருக்காரு. ஒரு நல்ல கண்ணு மாதிரி உள்ள ஒரு தூய அரசியல்வாதி யாரும் வந்துட்டு இவர் கூட சேர கிடையாது. கூட உள்ளவங்களும் அப்படித்தான். எல்லாமே வந்துட்டு பாரதிய ஜனதாவில் வந்துட்டு இருந்து விலகி வந்தவங்க தான். இப்போ ஆதவ அர்ஜுனாவை பார்த்தீங்கன்னா அவர் இப்போ குறுகிய காலத்தில் 1 வருஷத்துக்குள்ளே 3 கட்சி மாறிட்டார். அதனால் வந்துட்டு அடுத்த முதல்வர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ முட்டாளான ஜனங்கள் வந்துட்டு தமிழர்கள் கிடையாது. ஆளானப்பட்ட விஜயகாந்தவே வந்துட்டு ஓரம் கட்டினவங்க, சிவாஜி கணேசனவே ஓரம் கட்டினவங்க. அப்படிங்கிறப்ப ஆஃப்டர் வந்துட்டு விஜயெல்லாம் வந்துட்டு தான் அவராக நினச்சிக்கிறாரு நம்ம மாசு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து அரசியல் களத்தில் இறங்கணும். டெய்லி வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை பற்றி பேசணும். அது வந்துட்டு ஜனங்கள்கிட்ட ரீச் ஆகணும். அது ஒழுக்கமான முறையில் அவர் பேசுகிறாரா? இவர் கூட்டத்தை வச்சு வந்துட்டு வலைத்தளங்களில் வர்ற வியூவர்ஸை வச்செல்லாம் வந்துட்டு முடிவு பண்ண முடியாது. இவர் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த படத்தை சதுரங்க வேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ரைஸ் புல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அந்த ஆள் வந்துட்டு மொத்தமே 3 பேர்த்தத்தை மட்டும்தான் சந்திப்பார். அந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்துட்டு அவருக்கு வேத வாக்கு. அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவரை ஏமாற்றுவாங்க. அதே மாதிரி தான் விஜய், ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், இப்போ இவர் நம்ம செங்கோட்டையன், நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி, இந்த மாதிரி ஒரு 4-5 பேரை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்துட்டு தமிழகத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிறார். ஆனால் உண்மை அது அல்ல.